அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க. நல்ல விஷயம். என்னென்னா, தமிழ் தான் வந்து திராவிட மொழியோட தாய். இதை வந்து மொழியியல் வல்லுநர்களே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. காரணம் என்னென்னா, தக் லைஃப் படத்தில் நம்ம கமல்ஹாசன் வந்து பேசினது, தமிழ்லேருந்து தான் வந்து கன்னடம் பிரிஞ்சது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி அவங்க எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கே தக் லைஃப் அந்த படத்தோட போஸ்ட் அதெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க, கிழிச்சி எல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்குது. அந்த டைமில் வந்து அண்ணன் திருமாவளவனும் ஒரு அழகாக ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாமே வந்து தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன ஒரு மொழிகள் தான். இது வந்து எல்லாருமே ஒரு மொழியியல் வல்லுநர்களே பதிவு செஞ்சது தான் அது உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதான் உண்மை. அதை வந்து இது தேவையில்லாமல் ஒரு இஷ்யூ ஆக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாரதிய ஜனதா வந்து அவங்க தான் வந்து பெரும்பான்மையாக வந்து குரல் கொடுக்குறாங்க எதிர்ப்பா அப்படின்னு இது ஒரு அரசியலாக பார்க்குறாங்க போல இருக்குது. ரொம்ப எதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து அரசியலாக்குறது நல்லா இல்லை, அவ்வளோவா சரியாக இருக்காது. இது படத்தில் ஒரு சிவராஜ்குமார் வந்திருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவருக்கு கேன்சர்லேருந்து மீண்டு ஒரு வந்து உக்காந்துருக்காரு. அதை பெருமைப்படுத்துகிற வகையில் வந்து ஜாலியாக ரொம்ப எதார்த்தமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அதை போய் கை பிடிச்சிக்கிட்டு வந்து அரசியல் பண்ணி அந்த படத்தோட போஸ்ட்டை கிழிச்சு அந்த படத்தை வெளியிடாமல் தடை பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப தவறு, கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது தான் என்னோட இப்போ சாமானியரோட இதாக இருக்குது. அதனால் இதில் எங்கேருந்து பிரிஞ்சு போனதும் கூட மறந்துடுவோம், அதெல்லாம் விடுங்க. இப்போ எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம் முதல்ல, சரிங்களா? இது வரலாறை எதுவும் மறைக்க முடியாது. வரலாறு தான். அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத அவங்களோட பக்குவம், அவங்களுடைய உடைய நிலை, அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் சர்ச்சைகள் அவசியமற்றது. அதுக்காக நீங்கள் படத்தோட தக் லைஃப் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தடுக்கிறதோ, அந்த போஸ்டரில் கிழிக்கிறதோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். வரலாறை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நன்றி.